என்றும் உங்கள் அனைவரையும் புதியதொரு காணொலி ஒன்றினூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த காணொலியில் அஸ்வசோம சம்பந்தமான காணொலியில் பலருடைய கேள்வி எதுவாக இருந்ததோ அதற்கான பதிலளிக்கும் விதமாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது. இந்த காணொலியானது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் காணொலியாகவே அமைய இருக்கின்றது. பலரது கேள்விகள் இதுவாகத்தான் அமைந்திருந்தது. எங்களுக்கு சரியான தகுதி இருந்தும் எங்களுக்குரிய வருமானங்கள் கிடைக்கவில்லை, அல்லது எங்களுடைய தொகை குறைவாக கிடைக்கின்றது, இவ்வாறான கேள்விகளே அதிகமாக இருந்தது. அவர்களுக்கான பதிலாக இந்த காணொலி அமைய இருக்கின்றது. என்னவென்று பார்த்தீர்களானால், கடந்த 2025 ஜூலை 21ஆம் தேதியுடன் அப்பீல் செய்வதற்கான காலக்கெடு முடிவடைந்திருந்தது. இருப்பினும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக டிசம்பர் 31 வரை அந்த கால நீடிப்பு இருந்தது. அந்த காலத்தில் நீங்கள் தகுதி இருந்தும் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கவில்லை, அல்லது உங்களது கொடுப்பனவுகள் நீங்கள் எடுக்க வேண்டிய தொகையை விட குறைவாக கிடைக்கின்றது. இவ்வாறு உங்களுடைய வீட்டில் மாற்றுத்திறனாளிகள், நீரிழிவு நோயாளிகள் இதற்கான கொடுப்பனவுகள் கிடைக்கவில்லை, இவ்வாறான அஸ்வச சம்பந்தமான மேன்முறையீடுகள் இருந்திருந்தால் நீங்கள் டிசம்பர் 31 வரை அதை நீங்கள் மேன்முறையீடு செய்திருக்கலாம். அது மட்டுமல்லாமல் 2023, 22 பதிவு செய்து நீங்கள் அஸ்வசோம கொடுப்பனவு பெற்றுக் கொண்டிருப்பவராக இருந்தால் அதற்குரிய புதுப்பித்தலை நீங்கள் டிசம்பர் 31க்கு முன்னால் செய்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் 2024 பொது விண்ணப்பதாரராக இருந்திருந்தால் உங்களுக்குரிய பரிசீலனைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2025 டிசம்பர் 31 நீங்கள் அந்த புதுப்பித்தலை செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் நீங்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த மேன்முறையீடை செய்ய முடியாமல் அல்லது புதுப்பித்தல் செய்ய முடியாமல் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை நீங்கள் பிரதேச செயலகங்களில் உள்ள அஸ்வசோம நலம்புரி அதிகாரிகளிடம் சென்று நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது நான் முக்கியமாக இந்த காணொலியில் உங்களுக்கு கூற இருப்பது என்னவென்றால், பலருக்கு கேள்வியாக இருக்கின்றது தான் என்னுடைய தற்போதைய நிலை, இந்த அஸ்வசோம நிலை என்ன என்று. அதனைத்தான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன். உங்களுடைய தற்போதைய நிலை என்னவென்று எவ்வாறு அறிய முடியும் என்று பார்த்தீர்களானால் 2-3 வழிமுறைகள் இருக்கின்றன. நான் ஒவ்வொரு முறையாக சொல்லுகின்றேன், நீங்கள் இதனை கவனமாக பாருங்கள். முதலாவதாக கூறுகின்றேன் பாருங்கள், நீங்கள் ஆன்லைன் மூலம் செக் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது HH இலக்கம் என்று சொல்லக்கூடிய வீட்டு அலகு இலக்கத்தை குறிப்பிடுவதன் மூலம் அது சம்பந்தமான காணொலியை உங்களுக்கு இந்த காணொலியின் இறுதியில் இணைக்கின்றேன் பாருங்கள், எவ்வாறு அதை மேற்கொள்ளலாம் என்று ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் கூறியிருந்தேன். இருப்பினும் நீங்கள் நேரடியாக எவ்வாறு இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த காணொலியில் நான் தொடர்ந்து வழங்க இருக்கின்றேன் பாருங்கள். அடுத்ததாக உங்களுடைய கிராம நிலதாரியிடம் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கூறுவதன் மூலம் உங்களுடைய தற்போதைய அஸ்வசோம நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், உங்களுடைய பகுதியில் உள்ள பிரதேச செயலகங்களில் சென்று நலன்புரி பிரிவின் அதிகாரிகளை சந்திப்பதனூடாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது HH இலக்கத்தை கூறுவதனூடாக உங்களுடைய தற்போதைய அஸ்வசோம நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தற்போது தகுதி பெற்றவர்களுடைய பேர் விவரங்களும் பேர் பலகையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த பிரிவில் சென்று. அதையும் தாண்டி நீங்கள் எப்பொழுதும் போல 1924 என்ற தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டு மும்மொழிகளில் உங்களுடைய தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது ஒரு இடத்தில் எழுதி வைத்துக் கொண்டு அவர்களுடன் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளும் போது அவர்களிடம் இந்த தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கூறும்போது அவர்களிடமே உங்களுடைய HH இலக்கம், அதாவது வீட்டு அலகு இலக்கம் மறந்திருந்தால் அதனையும் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், HH இலக்கம் அதாவது வீட்டு அலகு இலக்கம் தெரியாதவர்கள் உங்களுடைய இந்த அஸ்வசோம நலம்புரி திட்டத்தின் கீழ் உங்களை பதிவு செய்யும் போது ஒரு துண்டு கொடுத்திருப்பார்கள். அந்த துண்டில் பார்கோட் இருக்கும். அதற்கு அருகாமையில் தான் 10 அல்லது 12 இலக்கங்களை கொண்டதாக இந்த HH இலக்கம் இருக்கும். இந்த இலக்கம் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணும்போது மிகவும் இலகுவாக உங்களுடைய தகவல்களை நேரடியாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த HH இலக்கத்தையும் நீங்கள் எப்பொழுதும் பத்திரமாக உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த துண்டை எப்பொழுதும் நீங்கள் துளைக்காமல் உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த காணொலியில் போதிய அளவு விளக்கம் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன், அவ்வாறு உங்களுக்கு மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். நான் அதற்கு பதில் வழங்க காத்திருக்கின்றேன். என்னுடைய முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களில் தான் இந்த காணொலிகளை நான் எப்பொழுதும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கேன்.
அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து நீங்கள் அஸ்வசோம அப்டேட்ஸ்களுடன் இணைந்திருங்கள். 3ஆம் கட்டமாக அரசாங்கத்தினால் புதிய விண்ணப்பதாரர்களை சேர்த்துக் கொள்ளும் காலங்கள் ஆரம்பிக்கப்படலாம். ஏனென்றால் தற்பொழுது அரசாங்கம், நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் கூறியிருந்தேன், இந்த தகுதியற்றவர்களை நீக்கி உண்மையிலே தகுதி உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளும் விடயத்தில் இந்த அரசாங்கம் மிகவும் தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 2ஆம் கட்ட பதிவுகளிலும் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை தவறவிட்டிருந்தால் தொடர்ந்தும் இந்த அப்டேட்ஸ்களுடன் இணைந்திருங்கள். அதாவது கிராம நிலதாரி மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள அஸ்வசமூக பிரிவுகளில் தொடர்ந்து என்ன நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் தொடர்ந்தும் கண்காணித்துக் கொண்டிருங்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கம் உண்மையிலே தகுதி உள்ளவர்களை சேர்த்து தகுதி இல்லாதவர்கள் தற்பொழுது இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருந்தால் அவர்களை நீக்குவதை இந்த அரசாங்கம் முன்வரமாக தற்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக இன்றைய இந்த காணொலி அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு கேள்வி, பலராலும் கேட்கப்பட்ட கேள்வி, இந்த ஜனவரி மாதத்துக்குரிய கொடுப்பனவுகள் எப்பொழுது என்று கேட்டிருந்தீர்கள். இந்த ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவுகள், அதாவது நீங்கள் புதுப்பித்தல் சரியாக செய்து உங்களுடைய பேர் விவரங்கள் தகுதியுடையவராக கருதப்பட்டு நீங்கள் செலக்டட் லிஸ்டில் இருந்தால் உங்களுடைய கொடுப்பனவுகள் ஜனவரி 10 தொடக்கம் 15ஆம் தேதிக்குள் ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். 10 ஜனவரி 15 இந்த திகதிகளில் உங்களுடைய கொடுப்பனவுகள் உங்களுடைய வங்கி கணக்கிற்கு வர ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் கூறிய ஆன்லைனில் செக் பண்ணக்கூடிய முறையை தான் GOB.lk என்ற அந்த இணையதளத்தினூடாக சென்றீர்களானால் உங்களுக்குரிய பொதுவான தகவல்களை இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இதோ நீங்கள் இந்த பக்கத்தை கிளிக் மீ எனும் பக்கத்தை நீங்கள் கிளிக் செய்தீர்களானால் இதோ உங்களுடைய செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம், உதாரணமாக நான் இங்கே பாருங்கள் அம்பாறை மாவட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றேன். செலக்ட் டிவிஷன் உங்களுடைய பிரதேச செயலகம், பாருங்கள் நான் திருக்கோயிலை தெரிவு செய்கிறேன். அதனைத் தொடர்ந்து உங்களுடைய கிராம நிலதாரி, நான் திருக்கோயில் 3 தெரிவு செய்திருக்கின்றேன். அந்த திருக்கோயில் 3 கிராம நிலதாரிக்குரிய பேர் விவரங்கள் இதோ வந்திருக்கின்றது. பாருங்கள், நோட் எலிஜிபிள், அவர்கள் தெரிவாகவில்லை. அதன் பின் அப்ளிகேஷன் ப்ரோசஸிங், அவர்களுடைய அப்ளிகேஷன் சரிபார்த்து கொண்டிருக்கப்படுகின்றது. அதே மாதிரி எலிஜிபிள், அவர்கள் தகுதி பெற்றவர்கள் என்ற அர்த்தம். நோட் எலிஜிபிள், அவர்கள் தகுதி இல்லை. இதுதான் அந்த பொதுவான தகவல். இதே நீங்கள் பிரத்யேகமாக பார்ப்பதற்குரிய முறையைத்தான் இப்பொழுது நான் கூற இருக்கின்றேன். தொடர்ந்தும் பாருங்கள் காணொலியை. இதுதான் நீங்கள் பிரத்யேகமாக பார்க்கக்கூடிய வழி. eservices.gov.lk என்ற இணையதளத்தினூடாக வந்தீர்களானால் இதோ பாருங்கள், மும்மொழிகளிலும் இருக்கின்றது. ஆங்கிலம், சிங்களம், தமிழ். நீங்கள் அஸ்வசோமில் பதிவு செய்யப்பட்ட குடிமகனா, அதற்கு நான் அஸ்வசோமில் பதிவு செய்யப்பட்ட குடிமகன் என்பதை நீங்கள் கிளிக் செய்து நான் கூறிய சமூக குறிப்பெண்ணை இங்கே நீங்கள் கொடுத்தீர்களானால் மேற்கொண்ட தகவல்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். HH இலக்கம், உங்களுடைய வீட்டு அழகு இலக்கம் எப்பொழுதும் அடுத்தவருடன் பகிரப்படாமல் ரகசியமாக நீங்கள் வைத்து பண்ண வேண்டிய ஒரு இலக்கம். இதோ நீங்கள் அதை கொடுத்து நுழைந்தீர்களானால், நான் உதாரணமாக ஒன்றை கொடுத்து நுழைந்திருக்கின்றேன். பாருங்கள், உங்களுடைய மொபைல் போனுக்கு நீங்கள் இந்த அஸ்வசோமவின் போது பதிவு செய்யப்பட்ட மொபைல் இலக்கத்துக்கு 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வரும். அதனை நீங்கள் உள்ளிட்டு சென்றீர்களானால் சக்சஸ் என்று வருகின்றது. பாருங்கள், இவ்வாறு தான் வரும். பாருங்கள், பேமெண்ட் ஹிஸ்டரி, உங்களுடைய கொடுப்பனவு பற்றிய தகவல்கள், அதனை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட கொடுப்பனவுகளை பற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கும். சப்மிட் ஆப்பில், இதுதான் ஆன்லைன் மூலம் நீங்கள் மேன்முறையீடு செய்யக்கூடிய வசதி. தற்பொழுது அரசாங்கத்தினால் மேன்முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இனி எதிர்வரும் காலங்களில் மேன்முறையீடுகள் அரசாங்கத்தினால் கோரப்படும் போது நீங்கள் ஆன்லைனில் இவ்வாறு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சப்மிட் ஒப்ஜெக்ஷன், இது என்னவென்று பார்த்தீர்களானால், அதாவது தகுதியற்றவர்கள் தற்பொழுது அந்த கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருந்தால் அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் ஒப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடிய வழிதான் இந்த வழி, ஆன்லைன் மூலம். அடுத்ததாக பாருங்கள், நீங்கள் முறைப்பாடு, அதாவது உங்களுடைய புகார் எதுவும் இருந்தால் இதன் மூலம் நீங்கள் ஆன்லைனில் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் இந்த பக்கங்கள் நேரம் எடுக்கக்கூடியதாக இருக்கும், அதாவது லோடிங் ஆகக்கூடிய நிலை இருக்கலாம். அதன் அர்த்தம் பலர் ஒரே சமயத்தில் பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. இருப்பினும் நீங்கள் மீண்டும் முயற்சிக்கலாம் இந்த முறையை. இந்த ஆன்லைன் வசதி நான் கூறியது போல் இந்த காணொலி இணைத்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்.